கீரையை வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறேன். முதலாவது கீரை பருப்பு சாதம், ரெண்டாவது கீரை தயிர் பச்சடி. இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரை பருப்பு சாதத்துக்கு தோல் நீக்காத பாசிப்பருப்பை யூஸ் பண்ண போகிறேன். நான் 1/2 கப் பருப்பை கழுவி வச்சுருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் போட்டு இது கூட 2 கப் தண்ணீர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய் போடணும். 7 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி போடணும். கூடவே ஃபைனாக சாப் பண்ண 3 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். 2 நறுக்கிய பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும். 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி போட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கணும். தக்காளி சுருளை வதங்கியதும் சின்னதாக நறுக்கின முளைக்கீரை 2 கப் போட்டு மூடி வச்சு ஃப்ளேமை சிம்மில் வச்சு வேக விடணும். முளைக்கீரை கிடைக்காட்டி பாலக் அல்லது அரைக்கீரை யூஸ் பண்ணலாம். கீரை 3/4 பாகம் வெந்ததும் அது கூட வேக வச்ச பருப்பை போடணும். 1/2 கப் தண்ணீர் சேர்க்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேக வச்ச சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக நறுக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணால் சுவையான கீரை பருப்பு சாதம் ரெடி. கீரை தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடணும். கடுகு பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விடணும். அது கூடவே 2 கப் சின்னதாக நறுக்கின கீரையை போட்டு கிளறி விட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சு ஃப்ளேமை சிம்மில் வச்சு வேக விடணும். கீரை 3/4 பாகம் வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை ஆற விடணும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தயிர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஃபோர்க்கை வச்சு நல்லா கலக்கி வைக்கணும். இது கூட ஆறிய கீரையை போட்டு கலந்து பொரித்த கருவேப்பிலையை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் சுவையான கீரை தயிர் பச்சடி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த சுவையான ஹெல்த்தியான கீரை பருப்பு சாதத்தையும் கீரை தயிர் பச்சடியையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.